Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel Taste of kovai. நம்ம சேனலில் செம்பருத்தி பூ வச்சு ஒரு சூப்பரான ஆயில் ரெடி பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி பூ, மருதாணி இலை, கருவேப்பிலை, விளக்கெண்ணெய். இது மட்டும் நம்மளுக்கு போதும். அது சூப்பராக நம்மளோட ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10 செம்பருத்தி பூ நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை சேர்த்துக்கோங்க. பவுட்ரு சேர்க்காதீங்க, இந்த மாதிரி இலையாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற செம்பருத்தி பூ, மருதாணி இலை, கறிவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கொரன்னு அரைச்சிக்கணும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த செம்பருத்தி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலோட பெனிஃபிட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஆயில் தேய்க்கிறதுனால நம்மளுக்கு தலைமுடியில் இருக்க பொடுகு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடர்த்தியே இல்லாத முடி இருந்துச்சுன்னா இந்த ஆயிலை தேய்ச்சோன்னே அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அடர்த்தியாக வரும். அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு நிறைய வெள்ளை நிற முடி இருக்கும், அது எல்லாத்தையுமே இந்த ஆயில் போக்கிடும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லாமே அது வெந்து ஒரே மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹெர்பல் ஆயில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இல்லைன்னா கருகின வாசம் வரும், அதனால் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக டார்க் பச்சை கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஆயில், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இறக்கி வச்சாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் தேய்க்கிறதுனால அவ்வளோ சூப்பராக நம்மளோட முடி ஷைனிங்காக இருக்கும். இது ரொம்ப ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்.
இந்த ஆயிலுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இல்லை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற சில்வர் பாத்திரமோ இல்லாட்டி ஒரு கண்ணாடி ஜாடியோ எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஜாடியோ இல்லை அந்த பாத்திரமோ நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது அந்த வடிகட்டி வச்சு வடிகட்டணும். இப்போ நல்லா அந்த ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அந்த செம்பருத்தி பேஸ்ட்டு வேஸ்ட்டு தான், நீங்கள் அதை தூக்கி போட்டிருக்கலாம். இப்போது நம்ம ஜடித்து வச்சுருந்த ஆயிலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.